நம்ம எல்லாருக்குமே சாக்லேட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது கேம்கோ சாக்லேட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ வந்து இந்தியாவில் எது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டைரி மில்க் சாக்லேட் சொல்லலாம். வேர்ல்டு லெவலில் எது ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. ஸ்விஸ் சாக்லேட்டில் லிண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போதைக்கு வந்து. ஸோ என்னோடய கிட்ஸ் வந்து சாக்லேட் வந்து குடலுக்கு நல்லதா அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நார்மல் பீப்புள் வந்து சாக்லேட் சாப்பிட்லாமா, குடல் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாக்லேட் சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நார்மல் பீப்புளுக்கு வந்து சாக்லேட்னால குடலில் வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம குடலில் இருக்கிற குட் பாக்டீரியாஸை வந்து இந்த சாக்லேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, பேட் பாக்டீரியாஸை வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதனால் ஓவரால் நம்மளோட ஜீரண சக்தி, அந்த டைஜஷன் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து சாக்லேட்டோட ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, இந்த சாக்லேட் லிவரில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபேட்டி லிவர் வர்றதை வந்து கம்மி பண்ணுது. ஸோ இந்த லிவரில் போய் அந்த ஃபேட் டெபாசிட் ஆகிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஸோ அதனால் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் வந்து பெனிஃபிஷியல். ஸோ ரெண்டு விதத்தில் பெனிஃபிஷியல். குட் பாக்டீரியாஸை இன்க்ரீஸ் பண்ணுது, ஃபேட்டி லிவரை வந்து கம்மி பண்ணுது. பட் அதே நேரம் லிவர் ப்ராப்ளம் அல்லது குடல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் ஆசிடிட்டி, அல்சர் அல்லது ஜிஆர்டி, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், நெஞ்சு எரிச்சல் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் சொல்கிறோம்ல, ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே சாக்லேட் சாப்பிட்டா அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும். அல்சர் இருக்கிறவங்களுக்கு வலியோ நெஞ்சு எரிச்சலோ அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்குமே அவங்களோட பெயின், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சாக்லேட்டில் இருக்கிற அந்த கொக்கோ அப்படிங்கிற காம்பனண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம். சாக்லேட் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சாக்லேட் இருக்க கொக்கோ காம்பனண்ட்டோட பெனிஃபிட்ஸ் அப்படி தான் நம்ம வந்து பேசுகிறோம். பட் சாக்லேட்டில் வந்து கொக்கோ தவிர மற்ற காம்பனண்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா சாக்லேட்டோட டைப்ஸ். இப்போ சாக்லேட்டில் 3 முக்கியமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், அப்புறம் டார்க் சாக்லேட். ஸோ இந்த கொக்கோ வந்து அதிகமாக இருக்கிறது டார்க் சாக்லேட்டில் தான். அரௌண்ட் 85% வந்து கொக்கோ இருக்கும். ஸோ இந்த டார்க் சாக்லேட் வந்து பெனிஃபிஷியல். நம்ம சொன்ன அந்த குட் பாக்டீரியாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டார்க் சாக்லேட் பண்ணுற ஒர்க் தான். பட் நம்மளுக்கு காமனாக அவைலபிளாக இருக்கிறது என்னது, மில்க் சாக்லேட். ஸோ நம்ம சாப்பிட்றது நிறைய வந்து மில்க் சாக்லேட் தான். ஸோ இந்த மில்க் சாக்லேட்டில் கொக்கோ தவிர மில்க் இருக்குது, சுகர் இருக்குது, ஃபேட் இருக்குது. அப்போது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மில்க் சாக்லேட் சாப்பிடும்போது, ஒயிட் சாக்லேட் சாப்பிடும்போது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன வரலாம், நம்மளுக்கு வந்து டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகலாம், ஐபிஎஸ் அதிகமாகலாம், நம்மளுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபேட், மில்க் எல்லாமே இருக்கிறப்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபேட்டி லிவர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்பாக போயிடும். ஸோ நம்ம அந்த ஒயிட் சாக்லேட் அல்லது வந்து மில்க் சாக்லேட்டை வந்து நம்ம எடுக்கும்போது அதோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கூட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சாக்லேட் நம்ம வந்து நார்மலான பீப்புள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ப்ரிஃபரபிளி டார்க் சாக்லேட். ஸோ அதனால் வந்து டைஜஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபேட்டி லிவர் கம்மி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் அதே நேரம் அசிடிட்டி, அல்சர் இருக்கிறவங்க சாக்லேட் எடுக்கும்போது அந்த சிம்டம்ஸ் எல்லாமே அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐபிஎஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த சிம்டம்ஸ் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சாக்லேட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாக்லேட்டையும் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், உங்களையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.